பேசலாமா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் சட்டமன்றத்திலே ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் சார்ந்து எங்களின் பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். முதலிலே ஆசிரியர் அரசு ஊழியர்களின் அறிவிப்புகளை வெளியிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வரவேற்பனையும் நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2004ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியிலே அமல்படுத்தப்பட்ட திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய கொண்டு வர வேண்டும் என்று கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக போராடிக் கொண்டு வருகிறோம். கடந்த தேர்தல் அறிக்கையிலே பல்வேறு பிரதான கட்சிகள் தேர்தல் அறிக்கையிலே வாக்குறுதிகள் அளித்த போது ஆசிரியர் அரசு ஊழியர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு தயங்கிய சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் தான் எங்களுடைய அத்தனை கோரிக்கைகளை நேற்று தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம், எடப்பாடி ஆட்சி காலத்தில் முடக்கப்பட்ட சரங்கிருப்பு ஒப்படைப்பு, ஏற்கனவே அகவிலைப்படியை நிறுத்திவிட்டு சென்றிருந்தார்கள், அதை வழங்குவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதையெல்லாம் அகவிலைப்படி உயர்வை நிறுத்திவிட்டு சென்றதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் 11% அளிப்பார் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் ஒன்றிய அரசு 3% அறிவித்தவுடன் 14% அறிவித்து அகவிலைப்படியை வழங்கி வந்தவர். தொடர்ந்து கொரோனா கால இடைவிழா ஏற்பட்ட அந்த அகவிலைப்படி உயர்வு என்பது 6 மாதம் தள்ளி போனது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரிலே நாங்கள் நன்றி தெரிவிக்கும் போது அவரிடம் கோரிக்கை வைத்தோம். அகவிலைப்படி உயர்வு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்திலே ஒன்றிய அரசு எந்த தேதியில் உயர்த்துகிறதோ, எந்த சதவீதத்தில் உயர்த்துகிறதோ அதே தேதி உயர்த்துவார்கள் என்ற கோரிக்கை வைத்த போது அதை உடனடியாக சரி செய்யப்படும் என்று சொல்லி அதை கடந்த சில அகவிலைப்படி உயர்வுகளை கடைபிடித்து வருகிறார். ஒன்றிய அரசு உயர்த்த சதவீதம் அதே தேதியில், அதே போல இன்றைக்கும் ஒன்றிய அரசு ஜனவரி மாதத்திலிருந்து உயர்த்தியிருந்த இந்த அகவிலைப்படி உயர்வினை 2% உயர்த்தி சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம், சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே எங்களுடைய ஓய்வூதியம் குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று. ஏற்கனவே ஓய்வூதியத்திற்காக 9 மாதங்கள் கொண்ட ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கமிட்டியை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருந்த சூழலில் அதுக்கு கடந்த காலங்களிலே கமிட்டிகள் என்று சொன்னாலே கால நீட்டிப்பு என்பது போல அரசுகள் கருதியதால் இன்றைக்கு சட்டமன்றத்திலே செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளாக அந்த கமிட்டியினுடைய அறிக்கையை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆணை அவர் பிறப்பித்திருக்கிறார். உள்ளபடியே அந்த ஆணையை பெற்ற ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே எங்களுக்கு ஓய்வூதியத்தையும் அறிவிப்பார் என்ற நம்பிக்கை இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவிப்பில் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொல்லும்போது பல விஷயங்கள் அரசுடைய ஆசிரியருக்கு நிலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் எல்லாம் கூட 53,000 தொகுப்பூதிய ஆசிரியர்கள் கலைஞருடைய ஒற்றையிலே கையெழுத்திலே காலமுறை ஊதியத்தின் கீழே வந்தோம். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய அத்தனை பேர் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் காலமுறை ஊதியத்திலே வருவதற்கு கலைஞர் அவர்கள் அரசாணை 100 நீக்கியதுதான் காரணம் என்று பல வரலாறுகள் நாங்கள் அனுபவித்து வருகிறார்கள். பெயிண்ட் 1.86 ஆக இருந்தாலும் அரசு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகள் என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையில், அதுவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறார். எங்களுடைய 6.5 லட்சம் பேருடைய ஓய்வூதியம் குறித்த அறிவிப்பினை செப்டம்பர் மாதம் அறிக்கை பெற்று ஒரு சில தினத்திலே அளிக்கப் போகிறார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதோடு அரசு ஊழியர்கள் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக முன்பணமாக 5 லட்சம் ரூபாய், இன்றைக்கு மகப்பேறு விடுப்பிலே அரசு ஆசிரியர்கள் இருந்தால் தாயுள்ளத்தோடு மகப்பேறு விடுப்பு காலத்தையும் பதவியேற்பு எடுத்துக் கொள்ளப்படும் என்று பல்வேறு அறிவிப்புகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் கொரோனா காலத்தில் நிதிநிலை, ஒன்றிய அரசுடைய வஞ்சிப்பு கூட கடந்த ஆட்சி ஏற்படுத்திவிட்ட கடன் சுமை இதெல்லாம் கருத்திலே கொண்டு நிதி நிர்வாகத்தை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை ஒன்றொன்றாக நிறைவேற்றிய முதலமைச்சர் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தோம். பல நாள் அவரை நேரில் சந்தித்து வலியுறுத்தினோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு அவர்கள், மதிப்பிற்குரிய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், மதிப்பிற்குரிய
பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இவர்களெல்லாம் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களது கோரிக்கைகளாம் முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு சென்றார்கள். நாங்களும் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதன் அடிப்படையிலே இன்று 4வது ஆண்டிலே பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆரம்பித்திருக்கிறார். இது எங்களுக்கு என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால், முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர் அரசு கோரிக்கைகளை நிறைவேற்ற துவங்கி இருக்கிறார் என்று இதை நாங்கள் கருதுகிறோம். நல்ல நேரத்தில் எங்கள் கோரிக்கைகளை அறிவித்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் உறுதுணையாக இன்றும் இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு பாலமாக இருந்து இந்த கோரிக்கைகள் எல்லாம் முதல்வர் அறிவித்ததே காரணமாக இருந்த மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு நிதியமைச்சர், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றைக்கும் எங்களுக்கு இந்த அரசு தான். இந்த அரசில் ஓய்வூதியம் உட்பட எங்கள் கோரிக்கைகளை பெறவில்லை என்று சொன்னால் வேறு எங்கும் எப்பொழுதும் பெற முடியாது என்பதை திரைகாரணமாக அரசுடைய ஆசிரியர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எங்களது நன்றியை தொடர்ந்து இந்த அரசுக்கு இந்த அறிவிப்பின் மூலமாக வரக்கூடிய அறிவிப்புகள் மூலமாக தொடர்ந்து நன்றியோடு இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு